இன்னைக்கு என்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்கு. என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன வாரம் சாட்டர்டே நானும் என்னோட ஃப்ரெண்டும் சாப்பிட போயிருந்தோம். அப்போ அவன் ஒரு மூமெண்ட்ல ஒரு ஹாப்பினஸ் கிடைச்சது மச்சான், அது மாதிரி வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னான். அது என்னோட கியூரியாசிட்டியை ஃபில் பண்ண ஆரம்பிச்சது. நானும் அவன்கிட்ட என்னன்னு கேட்டேன். அவன் மந்த்ல கையில காசு இல்லாம இருக்கான். ஆனா அவனுக்கு பசிக்குது, சாப்பிட போகணும், என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே அவங்க அக்காட்ட ஒரு 100 ரூபா தாக்கா, நான் சாப்பிட போகணும் அப்படின்னு கேட்கறான். அவங்க அக்காவும் சரி நான் போட்டு விடுறேன், நீ போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அவன் அந்த காசை எடுத்துட்டு கையேந்தி பவனுக்கு சாப்பிட போறான். அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்க ஒரு தாத்தா வராங்க. அந்த தாத்தா அவன்கிட்ட கேட்கறாங்க, தம்பி பசிக்குதுப்பா, எனக்கு சாப்பாடு வாங்கி கொடு அப்படின்னு. ஆனா இவன் ஏற்கனவே வச்சிருந்த 100 ரூபாய்க்கு சாப்பாடு சொல்லிட்டான். அந்த சாப்பாடு சாப்பிட்டு முடிக்க போறான். ஆனா அவன்கிட்ட காசு இல்லை வாங்கி கொடுக்கறதுக்கு. அதனால அவன் தாத்தாவை என்கிட்ட காசு இல்லை தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவை அனுப்பி வச்சிட்டான். ஆனா அவனோட மனசை கேட்கல. ஏன்னா அங்க அவ்வளோ பேர் இருந்தாங்க அந்த கைந்தி பவன்ல. ஆனா அவங்கள விட்டுட்டு என்கிட்ட கேட்டாங்களே, என்னால வாங்கி கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள ஒரு வருத்தம். சரின்னு பே பண்ண போறான். பே பண்ணும்போது பார்த்தா அவங்க அக்கா அவனுக்கு 300 ரூபா அனுப்பிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஆனந்த கண்ணீர். அதை அவனால எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னே அவனால சொல்ல முடியல. உடனே அந்த தாத்தாவை கூப்பிட்டு, வாங்க தாத்தா, என்ன வேணா சாப்பிடுங்க தாத்தா அப்படின்னு சொல்லி அந்த தாத்தாக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறான். அந்த தாத்தா சாப்பிட்டுட்டு நஞ்சிப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதை அவன் என்கிட்ட சொல்லும் போது, இந்த கதையை நான் சொல்றேன்னா, நம்ம அந்த வாழ்க்கையில படிக்கிறோம், வேலைக்கு போறோம், மேரேஜ் பண்றோம், என்னென்னமோ பண்றோம். ஆனா நம்ம பண்றதுல ஹாப்பினஸ் இருக்கான்னு கேட்டேன்னா இல்ல. ஆனா அந்த மாதிரி ஹாப்பினஸ் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துல நமக்கு கண்ணு முன்னாடி தான் இருக்கும் அந்த ஹாப்பினஸ். ஆனா நம்ம அதை என்ஜாய் பண்றது இல்ல. ஃபைண்ட் ஹாப்பினஸ் இன் ஸ்மால் திங்ஸ். தட்ஸ் ஆல் ஃப்ரம் ஃப்ரேம்ஸ் ஆஃப் சமீர் ஃப்ரம் திஸ் ஃப்ரேம். அண்ட் அடுத்த ஃப்ரேம்ல உங்களை சந்திக்கிறேன். until then it's Samir from Frames of Samir and bye.